டாக்டர் ரைஸ் முஸ்தப் அவர்கள் எழுதிய எனது டையரியின் மறுபக்கம் நூலிலிருந்து மூளையில் தேங்கி நிற்கும் திரவம். கல்முனை அஷ்ரஃப் ஞாபகார்த்த வைத்தியசாலையின் சிறுவர் நோய் பிரிவுக்கு அண்மையில் ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு வந்த தாய், ஒரு இளம் பெண், அவளோடு சேர்ந்து கூடவே இன்னும் ஒரு குழந்தையும் நடந்து வந்தது. அந்த தாயோடு வந்திருந்த அந்த சிறுவன் முதற் குழந்தையாக இருக்க வேண்டும். கையில் சுமந்திருக்கும் சிறுவனுக்கு 2 வயது இருக்கலாம். கையில் இருந்த குழந்தையின் வளர்ச்சி அந்த அளவுதான் இருந்தது. என்னை பார்த்து சிரித்தபடி தாயுடன் நடந்து வந்து கொண்டிருந்த அந்த சிறுவனிடம் பெயர் என்ன என்று கேட்டேன். யூசுப், எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை என்று அழகாக சொன்னான் அந்த பையன். தாய்க்கு துணையாக வந்த அந்த பையனோடு சில வினாடிகள் சந்தோஷமாக உரையாடிவிட்டு கையில் இருந்த குழந்தையை பார்த்து, குழந்தைக்கு என்ன பிரச்சனை என்றேன். 2 நாட்களாக குழந்தைக்கு கடுமையான காய்ச்சல், பல முறை வாந்தி எடுத்து விட்டான். குழந்தைக்கு எத்தனை வயது? 6. இவர்கள் இருவரும் இரட்டை குழந்தைகள். இரட்டை குழந்தைகளில் ஒன்று தாய்க்கு துணையாக நடந்து வருகிறது, மற்றையதை பிறந்த நாள் முதல் இன்று வரை சுமக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் இருவரும் இரட்டை குழந்தைகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாயினர்ஸ் டுகெதர் வழங்கிக் கொண்டிருக்கும் டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டையரியின் மறுபக்கம் நூலிலிருந்து. எமது பதிவுகளை உடனுக்குடன் உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ள 0716968518 என்ற இலக்கத்திற்கு புக் BOOK என டைப் செய்து அனுப்பி வைக்கவும். முதற் குழந்தை சாதாரணமாக பிறந்துவிட்டது. 2வது பிறந்த குழந்தை பிறந்தவுடன் அளவில்லை. மூச்சு திணறி பிறந்த குழந்தையின் சுவாசமும் சாதாரணமாக ஆரம்பிக்க சில நிமிடங்கள் சென்றன. இப்படி பிறப்பிலேயே பல சிரமங்களை அனுபவித்த அந்த குழந்தையின் மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்ட நிலையில் தலை மாத்திரம் மெதுவாக வீங்கி மரத்தில் முற்றி பழுத்திருக்கும் ஒரு தேங்காயின் அளவுக்கு வந்திருந்தது. பிறந்த சில மாதங்களில் தலை வீங்கி வெடித்துவிடும் போலிருந்தது. உடனே குழந்தை கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் நரம்பு சத்திரிக சிகிச்சை பிரிவுக்கு அனுப்பப்பட்டது. அங்கு ஸ்கேன் பரிசோதனை செய்யப்பட்டதில் மூளையின் அளவு குறைந்தும் மூளைக்குள் இருக்கும் நீர் போன்ற திரவங்களின் அளவு மிக அதிகமாக தேங்கி இருப்பது தெரிய வந்தது. நமது மூளைகளுக்குள்ளும் திரவம் இருக்கிறதா? அப்படியானால் அது ஏன் இருக்கிறது? அது எங்கிருந்து வருகிறது? எங்கு செல்கிறது? இந்த குழந்தையில் மட்டும் ஏன் தேங்கி நிற்கிறது? இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு எழக்கூடும். இந்த கேள்விகளுக்கு தெளிவு பெற மூளையின் அமைப்பை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. மூளையின் அமைப்பும் தொழிற்பாடும் ஓர் அற்புதம். மருத்துவ விஞ்ஞானிகளுக்கு புரியாத புதிரான பல அம்சங்களுள் மூளை முக்கியமானது. அதன் அமைப்பும் தொழிற்பாடும் பற்றி இன்னும் மருத்துவ விஞ்ஞானம் பூரணமாக அறிந்து கொள்ளவில்லை. அதன் தொழிற்பாட்டை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கு தனியாக மருத்துவ பிரிவு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. மூளையின் அற்புதத்தை எழுதுவதற்கு என்னிடம் வார்த்தைகள் இல்லை. எனவே அந்த அற்புதத்தை அப்படியே விட்டுவிட்டு குழந்தைக்கு என்ன நடந்தது என்பது பற்றி மட்டும் சொல்கிறேன். தொடரும்.